கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சயின்டிஸ்டுங்க ஒரு பிளாக் ஹோலை விண்வெளியில கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கருந்துளை தான் நம்ம சயின்டிஸ்டுங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம யூனிவர்ஸோடைய வெரி ஓல்டஸ்ட் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு ரொம்ப பழமை வாய்ந்த கருந்துளை அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க. அப்பேற்பட்ட கருந்துளைய சயின்டிஸ்டுங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனல்ல இதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுட்டு வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மாட்டாதீங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ரொம்பவும் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்ட டெலஸ்கோப்பை பயன்படுத்தி அட்சான் மேஜர் விண்மீன் தொகுதியை ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணிட்டு இருக்கும் போது சயின்டிஸ்டுகளுடைய கண்ணில் ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி தென்படுது. உடனே எல்லா டெலஸ்கோப்பையும் அந்த கேலக்சி எங்க இருக்கு, எவ்வளவு தூரத்தில் இருக்கு, என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஃபோக்கஸையும் அந்த கேலக்சியை நோக்கி திருப்பும் போது அது நம்ம பூமியில இருந்து 32 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இது அந்த டைம்ல ரொம்ப தூரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேலக்சியா கருதப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் GN-Z லெவல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேலக்சி தான் முதல் இடத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேலக்சியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேலக்சி தான் டாப் 1ல வந்துச்சு. இப்போ 2024ல இன்னொரு கேலக்சியும் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரொம்ப தொலைதூர கேலக்சி அப்படின்னு. அதை அடுத்து வரக்கூடிய வீடியோ போல பார்க்கலாம். ஆனா இப்போ அந்த டைம்ல கண்டுபிடிச்சப்பட்ட GS-Z13 அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த கேலக்சி 32 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல இல்லையா. இதை நான் சொல்லும் போது சில பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். பிக் பேங் தியரி படி நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படிங்கிறது உருவாகி 13.7 பில்லியன் ஒளியாண்டுகள் தான் ஆகுது அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீ சொல்ற கான்செப்ட் படி 32 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சியை சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது, நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதற்கான விடையும் சயின்டிஸ்டுங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிக் பேங் தியரி படி 13.7 பில்லியன் ஒளியாண்டுகள் தான் நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படிங்கிறது உருவாகி ஆயிருக்கு. ஆனா உருவான சமயத்துல இருந்து அந்த நொடியில இருந்து இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த விரிவடைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேகம் கூட அந்த ஒளி லைட்டோட ஸ்பீடை விட ரொம்ப வேகமா வந்து விரிவடைஞ்சிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படிங்கிறது 46.6 பில்லியன் ஒளியாண்டுகள் வரைக்கும் விரிவடைஞ்சிருக்கு. அது கண்டினியூஸா விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும். இந்த விரிவடைதலுக்கு ஏத்த மாதிரியே மற்ற கேலக்சிகள் எல்லாமே நம்மளுடைய மில்கிவே கேலக்சி உட்பட எல்லாமே அந்த விரிவடைதலோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாமே தொலைதூரத்துக்கு நகர்ந்துகிட்டே விரிவடைஞ்சுக்கிட்டே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம பூமியில இருந்து ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சியை பார்க்கறோம்னா அந்த கேலக்சிக்கும் நம்ம பூமிக்கும் இருக்கக்கூடிய தொலைவு அப்படிங்கிறது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்துச்சோ அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்சம் விரிவடையுதுன்னு சொல்ற, ஆனா எப்படி அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரே லெவல்ல மெயின்டைன் ஆக முடியும், புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்மளோட பூமி உட்பட நம்மளோட மில்கிவே கேலக்சி மற்ற கேலக்சி எல்லாமே இந்த பிரபஞ்சம் விரிவடைறதுக்கு ஏற்ற மாதிரியே மூவ் ஆகி அதுவும் நகர்ந்துகிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்ம பூமியில இருந்து ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சிக்கும் நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சேம் டிஸ்டன்ஸ்ல வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் ரெண்டுமே ஒரே வேகத்துல ஒரே டிஸ்டன்ஸ்ல இருந்துதான் இந்த பிரபஞ்சத்துல விரிவடைஞ்சு நகர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம பூமியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு கேலக்சி வந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ்ல இருந்துகிட்டே ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒரே ஸ்பீட்ல வந்து இந்த பிரபஞ்சத்தில் விரிவடைஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால அந்த ஒரே சேம் டிஸ்டன்ஸ்லயே நம்மளால பார்க்க முடியும் நம்ம பூமியில இருந்து ஒரு கேலக்சியை. ஆனா இந்த மாதிரி ஒரு ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிகளை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மிகவும் சவாலான விஷயம், ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதிநவீன டெலஸ்கோப்பை பயன்படுத்தினா கூட இந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சியை நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படி இருந்தும் GS-Z13 அப்படிங்கிற இந்த கேலக்சியை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அட்சான் மேஜர் விண்மீன் தொகுதியில இருக்கக்கூடிய GN-Z லெவல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேலக்சியை இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க இல்லையா. அந்த கேலக்சியை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சாங்க. இந்த பிளாக் ஹோல் தான் நம்மளுடைய பிரபஞ்சத்தோடைய மிக பழமை வாய்ந்த பிளாக் ஹோல், அதுவும் பிரம்மாண்டமான ஒரு பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க மென்ஷன் பண்றாங்க. இதை
எப்படிடா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு நம்ம விண்வெளியில் அனுப்பி வச்சிருந்த பல டெலஸ்கோப்பை பயன்படுத்தி முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அந்த எந்த டெலஸ்கோப்பாலையும் அந்த பிளாக் ஹோலை கண்டுபிடிக்க முடியல. அப்போ நாசாவோடைய ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் தான் அங்க இருக்கக்கூடிய பிளாக் ஹோலை ரொம்ப கச்சிதமாக கண்டுபிடிச்சது. சரி, அந்த கேலக்சியோட சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா பிளாக் ஹோல் அப்படிங்கிறது நம்ம கண்களால் பார்க்க முடியாத ஒன்று. விண்வெளியில ஏகப்பட்ட மர்மங்களையும் தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒன்று. இன்னைக்கு வரைக்கும் பிசிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இந்த பிளாக் ஹோல் கிட்ட வந்தா நிக்கவே முடியாது. எல்லாமே தோத்து போகும். நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கக்கூடிய அறிவியல் எல்லாமே அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது தவிடுபடி ஆக்கிறோம். அவ்வளவு விஷயங்களை தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கு இந்த பிளாக் ஹோல்கள் எல்லாமே. அப்படி இருக்கும்போது இந்த பிளாக் ஹோலை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த பிளாக் ஹோலை இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தின ஒரு விஷயம் தான் இந்த பிளாக் ஹோல் எல்லாமே அதை சுத்தி ஏகப்பட்ட டஸ்ட் பார்ட்டிகிள்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தூசி துகள்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே தனக்குள்ள ஈர்த்துக்கிட்டே இருக்கும். ஈவன் லைட்டை கூட. அப்படி அதுக்குள்ள போகிற எதையுமே அது வந்து தப்பிக்க விடாது. எல்லாத்தையுமே பிடிச்சு உள்ள இழுத்துக்கிடும். பட் இருந்தாலும் பிளாக் ஹோல்கள் எல்லாமே எப்படி நட்சத்திரம் ஒரு லைட்டை எமிட் பண்ணும், ஒளியை வந்து வெளியிடுமோ, அதே மாதிரி பிளாக் ஹோலும் வந்து லைட்டை எமிட் பண்ணும். எப்படிடா லைட்டே உள்ள போனா அது பிடிச்சி வச்சுக்கும், வெளியே தப்பிக்க விடாது. அப்படி இருக்கும்போது இது எப்படி லைட்டை எமிட் பண்ணும் நீ சொல்றல, ஒளியை எப்படி விடும் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு சிம்பிளான ஒரு விளக்கம். பிளாக் ஹோலுக்குள்ள ஒளியே போனாலும் தப்பிக்க முடியாதுதான். ஆனா பிளாக் ஹோலை சுத்தி அக்ரிகன் டிஸ்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கு. இந்த அக்ரிகன் டிஸ்கை சுத்தி ஏகப்பட்ட உடைந்து போன நட்சத்திரங்களா இருக்கட்டும், கிரகங்களா இருக்கட்டும், ஏகப்பட்ட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதி வேகத்துல வந்து சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படி சுத்தும் போது சில உராய்வின் காரணமா ஒரு விதமான வெப்பம் வெளிப்படும். அந்த வெப்பத்தினால ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது வெளியே வரும். இந்த லைட்டு கூட அந்த அக்ரிகன் டிஸ்க்ல இருந்து தான் வரும். அந்த அக்ரிகன் டிஸ்கை தாண்டி லைட் போயிடுச்சு அப்படின்னா லைட் வந்து வெளியே வராது அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. அப்படி அந்த உராய்வின் காரணமா, அந்த ஃபிரிக்ஷன் காரணமா வெளிப்படக்கூடிய அந்த லைட்டை வந்து கேப்சர் பண்ணி தான் அங்க ஒரு பிளாக் ஹோல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சயின்டிஸ்டுங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. சோ அதே மாதிரி தான் நம்ம நாசாவுடைய ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்ல இருக்கக்கூடிய சில கருவிகளை பயன்படுத்தி இருக்காங்க. எந்த மாதிரியான கருவிகள் அப்படின்னா, நியர் இன்ஃப்ராரெட் கேமராவை பயன்படுத்தியும் அதை தொடர்ந்து மிட் இன்ஃப்ராரெட் கேமராவையும் பயன்படுத்தி தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கூடவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பெக்ட்ரோஸ்கோப் கருவியை பயன்படுத்தி தான் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படிங்கிறது. அப்பளும் சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த பிளாக் ஹோலோட ஏஜ் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த GNZ லெவல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேலக்சி உருவாகியே கிட்டத்தட்ட 13.4 பில்லியன் ஒளியாண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஏஜ் அப்படிங்கிறது அவ்வளவுதான். அதே ஏஜ் உடையது தான் இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறதும். ஸோ இந்த பிளாக் ஹோல் கிட்டத்தட்ட நம்ம யூனிவர்ஸ் அப்படிங்கிற இந்த பிரபஞ்சம் பிக் பேங் அப்படிங்கிற அந்த தியரி கான்செப்ட் படி உருவான சமயத்துல இருந்தே இந்த பிளாக் ஹோல் வந்து உருவாயிருக்கு. ஸோ அந்த டைம்ல இருந்து இது இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இது ஓல்டஸ்ட் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. இந்த பிளாக் ஹோலை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேலக்சியை தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க இல்லையா. 2016 ஹபிள் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி தான் இந்த GNZ லெவல் அப்படிங்கிற இந்த கேலக்சியை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த கேலக்சியோடைய அந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி நாசாவோட சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளாக் ஹோலோடைய சைஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1,00,000 ஒளியாண்டுகள் நீளத்துக்கு இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க மென்ஷன் பண்றாங்க. இவ்வளவு பெருசா பறந்து விரிஞ்சு இருக்குன்னா அதோடைய பவர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நம்மளால அது பக்கத்துல போனோம்னா எந்த அளவுக்கு அதோடைய ஈர்ப்பு விசை இருக்கும், அண்ட் அதோ பக்கத்துல போகக்கூடிய கிரகங்கள், சூரியனுடைய நிலமெல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மிக பிரம்மாண்டமான ஒரு பிளாக் ஹோலா தான் இது இருக்கு. பட் என்னதான் பிரம்மாண்டமான ஒரு பிளாக் ஹோலை நம்ம வந்து தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சியில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹோல் எப்படி உருவாச்சு, எந்த மாதிரியான தன்மையோடு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து பண்ணக்கூடிய ரிசர்ச் மூலமா தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஆனா அதற்கு இன்னும் சில காலங்கள் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் பொறுத்து இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இன்னும் சில விஷயங்கள் வந்து தெரிய வரும். இது தொடர்ந்து நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்ன மாதிரி விரிவடையுது, இந்த பிரபஞ்சம் விரிவடைகிறதுக்கான காரணம் என்ன, இந்த பிரபஞ்சத்தோடைய எண்ட் எட்ஜ் அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி இருக்கா இல்லையா, இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐகானில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய விஷயங்களா இருக்கட்டும், நம்ம பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேகர் விஷன் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும் போதும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க நண்பா. நீங்கள் கொடுக்குற லைக் மூலமாக தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ லைக் கொடுத்துருங்க. அண்ட் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.